Hi students, good morning. Today we are going to see information processing. நம்ம information processing எதை பற்றிக்கன்னு பார்த்துட்டு இருக்கோம், கிராஃபை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம், எஸ் கவுண்ட்டை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். எஸ் அதெல்லாம் நம்ம என்னென்ன பார்த்தோம், எஸ் அவங்க பிக்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்தா டேப்லெட் பண்ணுறதை பார்த்தோங்கன்னு பிக்டோகிராஃப் பார்த்தோம், டேலி மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார் கிராஃப். என்னதுக்குன்னு பார் கிராஃப்னால் ஒன்றும் இல்லை கண்ணு, ஒரு ரெக்டாங்குலர் பார்ஸ் இருக்கும். ஓகேவா, ரெக்டாங்குலர் ஷேப்ஸில் பார்ஸ்லாம் இருக்கும், கட்டி கட்டியாக பாக்ஸில் இருக்கும் பார்ஸ். ஓகேவா, சரி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எ பார் கிராஃப் இஸ் எ சார்ட். அது ஒரு சார்ட்டு தான், கிராஃப் தான். தட் யூசஸ் ரெக்டாங்குலர் பார்ஸ் ஓகேவா டு ஷோ கம்பேரிஷன் பிட்வீன் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா கண்ணு, ஃபார் எக்ஸாம்பிள் நீ தமிழில் 60 மார்க் வாங்கியிருக்க, இங்கிலீஷில் வந்து 70 மார்க்ஸ் வாங்கியிருக்க. அது எப்படி கண்ணு மென்ஷன் பண்ணலாம். இப்போ 16 நம்ம ஸ்கேல் ட்ரா பண்ணிக்குவோம் கண்ணு. இதில் வந்து தமிழில் 60 மார்க்னா இப்படி ஒரு ரெக்டாங்குலர் பார் இருக்குங்கன்னு. அண்ட் தென் 70 இங்கிலீஷில் 70 மார்க்னா இது ரெக்டாங்குலர் பார்ஸ். அப்போ இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தாவே தெரியும். நீ எந்த சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்க, எஸ் இங்கிலீஷில் நீ அதிகமாக மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாமா. எஸ் கம்பேரிஷன் பிட்வீன் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பார் கிராஃப்னு சொல்கிறோம். ஒரு திங்ஸை இன்னொரு திங்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, எந்த கிராஃப் யூஸ் ஆகுது, பார் கிராஃப். ஓகேவா, எ பார் கிராஃப் இஸ் எ சார்ட் தட் யூசஸ் ரெக்டாங்குலர் பார்ஸ். இது பேர் தான் ரெக்டாங்குலர் பார்ஸ்க்குன்னு to show comparison between categories of data. ஓகேவா, a visual way to easily compare quantity. நம்ம பிக்சர் மூலியமா, ஒரு விஷுவல் மூலியமா நம்ம ஒரு திங்ஸை இன்னொரு திங்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, பார்ட்ஸ் கேன் பி எய்தர் பி ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். இது தாங்க வெர்டிக்கல், இந்த சைடில் இருக்கிறது தான் வெர்டிக்கல்க்குன்னு. சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் ரெக்டாங்குலர் பார்ஸ் இருக்கும். ஓகேவா, பார் கிராஃப் பற்றி பார்ப்போமா. எஸ் லெட்ஸ் see this sum in exercise. எக்ஸசைஸும் பார்க்கலாமா. எ பார் சார்ட் ரெப்ரசன்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லைக்கன்னு. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். அப்சர்வ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகேவா, எதை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி வெஹிக்கிள், பைசைக்கிள்க்குன்னு, அண்ட் தென் வாக்கில் நடந்து வராங்க, அண்ட் தென் கார், அண்ட் தென் பஸ். ஓகேவா, சரி பார்க்கலாமா. எஸ்கன்னு இந்த பார் கிராஃப் வந்து எதுக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்கூலுக்கு எதெல்லாம் வராங்க, நடந்து வராங்களா, சைக்கிளில் வராங்களா, காரில் வராங்களா, பஸ்ஸில் வராங்களான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த பார் கிராஃபில் வந்து நான் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணிடுவோமா. எஸ் இந்த ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ். நீ பெரிய கிளாஸ் போனால் கிராஃப் படிப்பேன். இதை வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைக்கிள்க்குன்னு, இது வாக்கு, காரு, இது பஸ். ஓகேவா, அண்ட் தென் இந்த சைடு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10, 20, 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைன் பாரு, அந்த ரெக்டாங்குலர் பார் எதுக்கு நேராக இருக்குமா, இது 50க்கு நேராக இருக்குது. அப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ சைக்கிள் எத்தனை பேர் வராங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் இது பாரு எதுக்கு நேராக இருக்குது, எஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நடந்து எத்தனை பேர் வராங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா கண்ணு கரெக்டாக ஸ்கேல் வச்சு போட்டுனா 30 கண்ணு 30யா. ஓகே, அண்ட் தென் இது பாரு இது சேமாக இருக்கா. அப்போ பஸ்ஸும் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா, விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு பை தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, எதில் கண்ணு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில், எஸ் சைக்கிளில். ஏன்னா சைக்கிளில் தான் 50 ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 40, 30, இதில் 40. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், சைக்கிளில் தான் ஸ்கூலில் அதிக பேர் வராங்க ஸ்கூலுக்கு. ஓகேவா, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை வாக். எத்தனை பேர் நடந்து வராங்கன்னு, எஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவாடா, விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் யூஸ்டு டு லீஸ்ட். எதுக்குன்னு கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த வெஹிக்கிள் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, எஸ் கார். அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ கார். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பஸ். பஸ்ஸில் எத்தனை பேர் வராங்க, எஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா கண்ணு, அடுத்த பார் கிராஃப் பார்க்கலாமா. அண்ட் தென் பார்க்கன்னு இது ஒரு பிக்டோகிராஃப் கண்ணு. நம்ம பிக்டோகிராஃப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸைஸ் சம்மா இருக்கிறனால நம்ம ஒன் டைம் ஆன்சர் மட்டும் பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஸ்டர் தினேஷ் கலெக்டட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ரெயின்ஃபால் ஆஃப் எ பர்டிகுலர் சிட்டி இன் எ வீக் ஃப்ரம் தி நியூஸ் பேப்பர் அண்ட் ரெக்கார்டட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் இன் த பிக்டோகிராஃப். அவங்களோட ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம ரெயின்ஃபாலை வந்து நோட் பண்ணுறாங்கன்னு, ஒரு சிட்டி ஒரு பர்டிகுலர் சிட்டியை 1 வீக்குக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் ஆகிடுச்சு நோட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ரெயின்ஃபால் ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா எதை பிக்டோகிராஃப்
பிக்டோகிராஃப்னாவே ஒரு பிக்சர் வந்து மென்ஷன் பண்ணும். ஆமாவா? ஸ்மைலிஸ்லாம் மென்ஷன் பண்ணி நான் பார்த்தோம்ல 5 ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி பார்த்தோமா இல்லையா? எஸ். அப்போ இந்த ஒரு ரெயின்ஃபால் ட்ராப் வந்து 2 மில்லிமீட்டரை ஆஃப் ரெயின் மென்ஷன் பண்ணுதான். ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை ரெயின்ஃபால் ட்ராப் இருக்குது? 1 2 3. அப்போ 2 ஆட் பண்ண 2 + 2 4 4 + 2 6. நான் ஃபஸ்ட்டு எத்தனை 1 டேக்கு எத்தனை ரெயின்ஃபால் மில்லிமீட்டரில் ரைட் பண்ணிக்கலாங்கன்னா அப்போ 6 மில்லிமீட்டர். நம்பர் ஆஃப் மீட்டர் 6 மில்லிமீட்டர். அண்ட் தென் மண்டே பார்த்தீங்கன்னா எஸ் 2 4 6 8 10 12. அப்போ 12 மில்லிமீட்டரில் ரெயின்ஃபால் பதிவாக இருக்குன்னு. அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10. அப்போ 10 மில்லிமீட்டர். அண்ட் தென் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இருக்குன்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 8 மில்லிமீட்டருக்குன்னு. அண்ட் தென் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் பதிவாயிருக்குன்னு. அண்ட் தென் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12. அப்போ 12 மில்லிமீட்டர். ஓகேவா? நம்ம இந்த டேட்டாஸ் வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன் விச் டே மொத்தம் டோட்டலும் கவுண்ட் பண்ணிக்கலாங்கன்னு. ஓகே, டோட்டல் கவுண்ட் பண்ணிடலாமா? எஸ், கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 20 அண்ட் தென் 40 50 60 62 அண்ட் தென் 68 74. ஓகேவா? நான் டோட்டலாக ரைட் பண்ணிவிட்டேன். மொத்தமாக 1 வீக்குக்கு எவ்வளோ ரெயின்ஃபால் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு 74 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால். ஓகேவா? சரி. ஆன் விச் டே த ரெயின் வாஸ் மோஸ்ட்? என்னைக்கு வந்து அதிகமான மழை பெஞ்சிருக்குது? எஸ், ஃப்ரைடே. இங்கே தானே 20 மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது. அப்போ என்னது? ஃப்ரைடே. ஆன் விச் டே த ரெயின் வாஸ் லீஸ்ட்? என்னைக்கு ரொம்ப கம்மியாக பெஞ்சிருக்கு? எஸ், 6. இதுவும் 6 இதுவும் 6. அப்போ என்னென்னு எழுதலாம்? சண்டே அண்ட் வெட்னஸ்டே. சண்டே அண்ட் வெட்னஸ்டே. ஓகேவா கண்ணு? ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் சண்டே? சண்டே வந்து எவ்வளோ மழை கண்ணு பெஞ்சிருக்குது? எஸ், 12 மில்லிமீட்டர். சண்டே கண்ணு? எஸ், சாரி கண்ணு, 6 மில்லிமீட்டர். நான் மண்டே ஆன்சர் எழுதிட்டேன். 6 மில்லிமீட்டர். ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் மண்டே? மண்டே கண்ணு? எஸ், 12 millimeter. Find total rainfall on the city in that week. மொத்தமாகவே எவ்வளோ ரெயின்ஃபால் பெஞ்சிருக்குமா அந்த 1 வீக்கு? 74 millimeter. ஓகேவா கண்ணு? பிக்டோகிராஃப்னா ஒரு பிக்சராக அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. நான் ஃபஸ்ட் நம்ம அதை கவுண்ட் பண்ணி சைடில் ரைட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஆன்சர் தி கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கன்னு. நீலா, மாலா, கலா அண்ட் பாலா வேர் நெய்பர்ஸ். த ஃபாலோயிங் டேட்டா ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஃபிஷ் இன் ஈச் ஆஃப் தியர் ஃபிஷ் டேங்க். ஓகேவா? இவங்க 4 பேர் இருக்காங்க, நெய்பர்ஸாக இருக்காங்க. அந்த 4 பேர்த்திட்டையும் ஃபிஷ்ஷஸ் நம்ம நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அவங்க ஃபிஷ் டேங்கில் இருக்குது கண்ணு. ட்ரா பிக்டோகிராஃப் டு ரெப்ரசன்ட் த டேட்டா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். பிக்டோகிராஃப் வந்து நம்ம ஃபிஷ் மாதிரி ஒரு பிக்சருக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணலாங்கண்ணே. ஓகேவா? நீலாட்ட எத்தனை ஃபிஷ் இருக்குது? 16. மாலாட்ட 20. கலாட்ட 12. பாலாட்ட 24. ஹவு மெனி ஃபிஷ்ஷஸ் டிட் பாலா ஹேவ்? பாலாட்ட எவ்வளோ ஃபிஷ்கன்னு இருக்குது? எஸ், 24 ஃபிஷ். ஹூ ஹேஸ் 16 ஃபிஷ்ஷஸ்? யார்கிட்ட 16 ஃபிஷ் இருக்குது? எஸ், நீலா. How many favorite fish did Kala have than Mala? மாலாவை விட கலாக்கிட்ட வந்து எவ்வளோ ஃபிஷ் கம்மியாக இருக்குது? அப்போ வந்து மாலாட்ட எவ்வளோ ஃபிஷ்கன்னு இருக்குது? 20 ஃபிஷ் இருக்குது. கலாக்கிட்ட 12 ஃபிஷ் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி சொல்லு 8 ஃபிஷ். ஓகேவா? எஸ், 8 ஃபிஷ் வந்து கலாக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஹவு மெனி ஃபிஷ்ஷஸ் டிட் நீலா அண்ட் பாலா ஹாவ் அல் டுகெதர்? 2 பேர் சேர்ந்து எவ்வளோ கண்ணு இருக்குது நீலாக்கிட்டையும் பாலாக்கிட்டையும்? எஸ், 16 + 24 எத்தனை கண்ணு? 40. ஓகேவா கண்ணு? நம்ம இன்றைக்கி என்ன கண்ணு பார்த்தோம்? பார் கிராஃப் பார்த்தோம். பார் கிராஃப்னால் என்ன? இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கவுண்ட் பண்ணி சொன்னோம். ஆமாவா? எஸ். நவ் வி see the homework sum. homework பார்த்தீங்கன்னா கண்ணு, the bar graph shows the number of hours children studied on a particular Sunday when there was an exam of maths the next day. என்ன கண்ணு பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரம் சண்டே வீட்டில் படித்தாங்கன்னு சொல்லி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக படிக்கிறாங்க? மேக்ஸ் எக்ஸாம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமில் இன்னைக்கு சண்டே வந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு டேட்டாஸ் பார் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. சரி, அருண் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நேம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் யார் யார்?
அருண், சஞ்சனா, தீபா, ரக்ஷா. ஓகேவா? சைலண்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இந்த லைன் பார்த்துக்கோ. இது அருண் வந்து 4 hours படிக்கிறாங்க, சஞ்சனா பார்த்தீங்கன்னா 5 hours படிக்கிறாங்க, அண்ட் தென் தீபா பார்த்தீங்கன்னா இந்த நேராக அந்த நம்பர்ஸ் நேராக அந்த ரெக்டாங்குலர் பார் முடியல இருக்கனா அதை கவுண்ட் பண்ணிக்க 2 hours படிக்கிறாங்க. அண்ட் தென் பாரு ரக்ஷா வந்து 8 hours படிக்கிறாங்க. கீழே வந்து நான் ஒரு 5 questions கேட்டிருக்கேன். ஹூ ஸ்டடிட் ஃபார் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்? யார் வந்து அதிகமான ஹவர் படிச்சிருக்காங்க, யார் வந்து கம்மியான ஹவர் படிச்சிருக்காங்க, சஞ்சனா வந்து எவ்வளோ ஹவர் படித்தாங்க, அண்ட் தென் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சர்வேக்கு எடுத்துக்கிட்டோம், எத்தனை பேர் நம்ம கவுண்டிங்க்கு எடுத்துக்கிட்டோம், ஹவு மெனி ஹவர்ஸ் அருண் எவ்வளோ நேரம் படித்தாங்க. ஓகேவா? இந்த பிக்சர்ஸை பாருக்கன்னு இந்த பிக்சர்ஸ்லேருந்து நீ ஆன்சர் ரைட் பண்ண. நான் க்ளூஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், எவ்வளோ ஹவர்ஸ் டேட்டாஸ் எல்லாமே ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.